இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்னையோட விலாகு பொங்கலோட முதல் நாள் நைட்டே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டே கோலம் போட்டுட்டோம். மார்னிங் கோலம் போட டைம் இருக்காது அப்படின்றதுனால நைட்டே போட்டு வச்சிட்டோம். விலாக் அப்படியே பொங்கல் அன்னைக்கு மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. பொங்கல் அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எல்லோரும் எழுந்துட்டோம். நான், அக்கா, மாமி 3 பேரும் மார்னிங் 3 மணிக்கு எழுந்து குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே காலையிலேயே விடியறதுக்கு முன்னாடியே பொங்கல் பண்ணிவிடுவாங்க. வாசலில் வச்சு தான் பொங்கல் பண்ண போகிறோம். இங்கே ஊரில் எப்போவுமே வாசலில் வச்சு தான் பொங்கல் பண்ணுறது. இது ஓப்பன் டெரஸ் அப்படின்றதுனால இங்கேயே வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து முன்னாடியே வச்சாச்சு. அரிசி, பருப்பு, அடுப்பு, தண்ணி, விளக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நெய், முந்திரி, திராட்சைலாம் அடுத்தடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிலா வெளிச்சம் இன்னமும் இருக்குது. ஃபஸ்ட்டு மாமி அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அரிசி, பருப்பு ரெண்டையும் கழுவி அதையும் ரெடியாக வச்சுட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்பப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சென்னையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதை விட ஊரில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே வீட்டுக்குள்ளே வைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பனாக வெளியில் வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து சாமி கும்பிட்றதுன்றது ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே ஒரு அடுப்பில் ஒரு பானையில் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் விட்டாச்சு. பால் கொஞ்சம் பொங்கினதுக்கப்புறம் இதில் அரிசி போட போகிறோம். முந்தா நாள் தான் ஊர்லேருந்து அலைஞ்சு வந்தோம். முந்தா நாள் நைட்டும் சரியாக தூங்கலை. நேற்று குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. ஃபுல் டே அலைச்சல் தான். நைட்டு லேட்டாக தான் படுத்தோம். இருந்தாலும் பொங்கல் அன்னைக்கு சீக்கிரமே எழுந்தாச்சு. அது என்னன்னு தெரியல, ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வைபே நம்மளை எழுப்பி விட்டுருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எழுந்திரிச்சோம். 3 மணிக்கு எழுந்துட்டு எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. இங்கே விடியறதுக்கு முன்னாடியே பொங்கல் பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் முதல் நாள் நைட்டே அக்கா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால காலையில் எழுந்து டக்கு டக்குன்னு பொங்கல் வைக்கிறதுக்கு சரியாக இருந்தது. நம்ம நார்மலாக வைக்கிறத விட இந்த மாதிரி மண் அடுப்பில் விறகு வச்சு வைக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஆரம்பத்தில் புகை கண்ணை பயங்கரமாக எரிச்சலாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுவே பழகிடுச்சு. நாங்கள் அடுப்பில் வச்சோன்னையே ரவியும் எழுந்து வந்துட்டாங்க. அவங்களுமே இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. வெண்பொங்கல் சின்ன பானையிலையும் சக்கரை பொங்கலை பெரிய பானையிலையும் வைக்கலான்ட்டு தான் வச்சுருந்தோம். இதில் வெண்பொங்கலோடது வந்து கொஞ்சம் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இது எல்லா இடத்துலையும் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி 3 தடவை சுற்றிட்டு அரிசியும் பருப்பையும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நான் இதில் அரிசி போட்டேன். தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்றதுனால அது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி இருக்க அரிசியையும் அதில் போட்டாச்சு. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. மாமி பக்கத்துலேயே அடுப்பு பக்கத்துலேயே இருந்து அடுப்பை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த அளவு தெரியாது. நான் பக்கத்தில் இருந்து ஹெல்ப் மட்டும் பண்ணினேன். கேஸ் அடுப்பு அப்படின்னா தைரியமாக பண்ணிடலாம். விறகு அடுப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் பழக்கம் இல்லை. அதனால் அடுப்பு தீயை கூட்டுறது குறைக்கிறது சரியாக தெரியாததுனால மாமி பக்கத்துலேயே இருந்து ஹெல்ப் பண்ணினாங்க. இப்போ சக்கரை பொங்கலில் வைக்கிறதுக்கான பானையிலையுமே பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு. அக்கா இதில் வந்து அரிசியை போட்டுட்டாங்க. நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளவே குட்டீஸ்லாம் ஒருத்தராக குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. இதுலேயுமே தண்ணி வந்து அதிகமாக இருக்குது வழியும் அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு அரிசியை போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் நாள் பயங்கர அலைச்சல் அப்படின்றதுனால குட்டீஸை அவ்வளவு சீக்கிரமாக எழுப்பலை. அப்புறம் ஒருத்தராக எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் செய்யும்போது. இப்போ 2 பொங்கலுமே ரெடி ஆகிட்டுருக்கு. சூரியனும் வந்துருச்சு. இந்த நேரத்தில் வெண்பொங்கலுக்கு தேவையான மிளகு, சீரகத்தை நெய்யில் தாளித்து எடுத்து வந்தாச்சு. அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை அதையுமே இன்னொரு பாத்திரத்தில் நெய்யோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பொங்கலை எப்போவுமே ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது வேறு வைபாக இருக்கும். அதுவுமே மதுரையில் எல்லோரும் வெளியில் தான் பொங்கல் வைப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் அக்கா வந்து உள்ளே போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இட்லி, சாம்பார், சட்னி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நானும் மாமியும் இருந்து தான் பொங்கல் 2யும் பார்த்துக்கிட்டோம்.
வெண்பொங்கல் அரிசி நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அதில் மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு தாளித்து வச்சாச்சு நெய்யோட. வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சக்கரை பொங்கலும் ஓரளவு கொஞ்சம் அரிசி குழஞ்சதுக்கப்புறம் இதுலேயுமே வெல்லத்தை போட்டு கிண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் குழஞ்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சையை போடலாம் அப்படின்ட்டு அதை பக்கத்துலேயே வச்சுருக்கோம். சூரிய பகவான் நல்லா வந்தாச்சு. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்குள்ளவே எல்லோரும் பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லோரும் வர வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம், தூசி பட்டுற போகுது அப்படின்றதுனால பொங்கல் 2யும் மூடி வச்சுருக்கோம். இந்த இடம் கரெக்டாக இருந்தது. பொங்கல் வச்சுட்டு சாமியை பார்த்து கும்பிடுறதுக்கு சரியான இடமா இருந்தது இந்த ஓப்பன் டெரஸு. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ஓப்பன் டெரஸ் தான். நவியுமே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டா. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சாமி பக்கத்தில் வச்சாச்சு, கோலம் போட்டிருந்த இடத்துக்கிட்ட. ரவியும் ரெடியாகி வந்தாச்சு. சூரிய பொங்கல் கொண்டாடி முடித்ததுக்கப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்காக பூஜை ரூமையும் ரெடியாக வச்சாச்சு. சாம்பிராணி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வெளியில் வந்து சூரியனுக்கு படைச்சிட வேண்டியது தான். எப்போவுமே இலை போட்டு வைப்போம். இந்த தடவை இலை போட முடியல. அதனால் அப்படியே டைரெக்டாக வச்சாச்சு. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதை தவிர நாட்டு காய்கறிகள், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. எப்போவுமே பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதே காய்கறிகளை மத்தியானம் சமைச்சிடுவாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணினதுக்கப்புறம் ஒருத்தராக இங்கே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரவி தேங்காய் உடைச்சி அதையும் உடைச்ச தேங்காவையும் கொண்டு வந்து விளக்கு பக்கத்தில் வச்சாச்சு. வச்ச பொங்கலை ஃபஸ்ட்டு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போய் படைப்போம். அண்ணன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இட்லி, சாம்பார் சட்னியோடு சாப்பிட்டோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட ஒரு குட்டீஸாக நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இதோட இந்த பொங்கல் விலாக முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.